ஃபோன் பண்ணி கேட்டு அரை மணி நேரம் ஆகுது. இந்தா வரேன் அந்த வரேன், இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. அண்ணே அடடே வாமா. அண்ணே வா தேவி. கயல் எங்கண்ணே? ஓ, விஷயத்தை ரத்னம் சொல்லிட்டாளா? மைனி முன்னாடியே ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்கண்ணே. அதான் ஒரு எட்டு கையில பாத்துட்டு போலான்னு வந்தோம். வந்தோமா? வேற யார் கூடமா வந்த? நானு தேனு தீபக்கு 3 பேர் வந்தோம். ஏன் சண்முகம் வரலையா? இல்லைண்ணே, அவர் இப்பதான் லீவ் போட்டார்ல, அதனால மேனேஜர் விட மாட்டேங்கிறாராம். எப்பயாவது கையில் வீட்டுக்கு வருவாள், அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியாம்மா, சரிம்மா. ஆமா, எங்க தேனையும் தீபக்கையும் காணா? என் கூட தானே வந்துகிட்டு இருந்தா. அவன் கார் நிப்பாட்ட போனானா, இதை தேனும் நான் போயிட்டு வரேன் சொல்லி போனான். சரித்தா, உட்காரு உட்காரு. வந்தவ ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? இருக்கட்டும்ண்ணே. ஆமா, எங்க வீட்டுல யாரையும் ஒருத்தரையும் காணா. மைனி எங்க இருக்காங்க? அது வேற ஒண்ணும் இல்லத்தா, கயலுக்கு காலையில இருந்து உடம்பு சரியில்லை, அதனாலதான் 3 பேருமா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. என்ன, கயலுக்கு உடம்பு முடியலையா? தேவி, நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. சளி இருமல் காய்ச்சல் இருக்கும்ல, அதுதான். எந்த ஹாஸ்பிட்டல்னே? நான் வேணா போட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தேவி. வர டைமு தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க கிளம்பிட்டோம்னு. இந்நேரம் வந்திருக்கணும். ஏதோ டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னண்ணே இப்படி சொல்றீங்க? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் காலையிலே வந்திருப்பேன்ல. எங்களுக்கும் காலையில எந்திரிச்சோன்னு தான் தேவி தெரியும். கையால் ரொம்ப இருமிக்கிட்டே கிடந்தா. அச்சோ, இருமல்லாம் வரக்கூடாதேனே. நீ ஒன்றும் பயப்படாத தேவி. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கல்ல, டாக்டர் மருந்து எழுதி தருவாரு. அட என்னண்ணே, கயல் நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தா இப்படி ஒரு விஷயமா இருக்கே. இதோ கையிலே வர, அவள்கிட்டே நீ கேட்டுக்க. கயலு, அத்தா நல்லா இருக்கியாத்தா? நல்லா இருக்கேம்மா. எனக்கு என்ன பிரச்சனை? என்ன தானி இம்புட்டு இருமுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. தொண்டையெல்லாம் என் பிள்ளைக்கு எப்படி போயிடுச்சு பாரு. அச்சோம்மா, எனக்கு சளி பிடிச்சிருக்குமா, அதனாலதாம்மா அப்படி இருக்கு. என்ன கையல், நீ உன் உடம்ப நீ பாத்துக்கிறது இல்லையா? அதுவும் நல்ல விஷயம். அதுவும்மா இப்படியே அவன் உடம்ப வச்சிருப்ப? நான் நல்லாதாம்மா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. நீ மாமாவும் அத்தையும் நல்லா பாத்துக்கிறாங்க. நீ என்னை நினைச்சு எப்பவும் கவலைப்படாதம்மா. ஆமா, எப்ப பாரு நீ இப்படியே தான் பேசிக்கிட்டு கிடக்குற. தேவி, மைனி ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா தேவி. குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கான். என்ன கையில் தான் கொஞ்சம் வீக்கா இருக்காளாம். ஃப்ரூட்ஸு காய்கறியை எல்லாத்தையும் சாப்பிட சொல்றாங்க. மைனி, நான் உங்கள்கிட்ட ஒன்னே சொல்ற, கேக்குறீங்களா? என்ன தேவி சொல்லு. ஒரு வாரத்துக்கு நான் என் பொண்ணை எங்க வீட்டுல வச்சிருந்துட்டு அனுப்பட்டுமா? ஏன் தேவி இப்படி பேசுற? இங்க மட்டும் என்ன நாங்க என்ன ஒழுங்கா பாத்துக்காமையா இருக்கோம்? சேச்சே, அப்படிலாம் சொல்ல மைனி. இருந்தாலும் என் பொண்ணு என் வீட்டுல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்காக இல்லைனாலும் கையலுக்காக வேண்டி ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலே. ஏன் தேவி இப்படி பேசுகிற? உன் பொண்ணை நீ கூட்டிகிட்டு போகிற, நீ தாராளமாக கூட்டிகிட்டு போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே மைனி, ரொம்ப நன்றி மைனி. சரி, தேன் வந்திருக்காளா? வந்திருக்கா மைனி. எங்கே காணோம்? அவளா தீபக்கு கார் நிப்பாட்டிட்டு வரேன்னு சொல்லி போனா, அதனால அங்கே போயிருக்கா. ஓ, இங்கே காரை நிப்பாட்ட போயிருக்காங்களா? இங்கே இடம் கிடைச்சாப்புல தான். இங்க பாரு தேவி, வந்திருக்க, நல்ல வெடக்கோழி அடிச்சு தரேன், ஒழுங்கா சாப்பிட்டுட்டு கிளம்பு. சாப்பிடாம ஓடி போயிடாத மைனி. நீங்களே துரத்தினாலும் நான் இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போவேன். கையலே, சொல்லுமா. அங்க வந்து ஒரு வாரம் இருக்கியாத்தா நீனு? நானும் மாமாட்ட கேட்டுட்டு தாம்மா இருக்கேன். மாமாவும் வரேன்னாரு. மாமா ஒரு 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவாருமா. சரித்தா, மாப்பிள்ளைய தானே, நான் கூப்பிட்றேன், ஒரு வாரம் கூட தங்கட்டும். சரிம்மா, நீ அவட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. சரிதா. கயல், வா தேனு. கயல், நான் அத்தை ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் தேனு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் தேனு. ஏண்டி ரொம்ப டல்லாக இருக்க? அதுவா, கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு தேனு. என்ன கயல் நீ எப்படி இருக்க? நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் உன்னை தாங்கன்னு தாங்க போகிறேன் பாருப்ப. அம்மாவும் இப்போ தான் சொன்னாங்க தேனு, உன்னை ஒரு வாரம் கூட்டிகிட்டு போகிறேன்னு. கண்டிப்பாக நான் வரேன், சரியா? கண்டிப்பாக வரேன்லாம் இல்லை, உன்னை கையோடு இழுத்துட்டு போகலான்னு தான் வந்துட்டு இருந்தோம். என்ன, ஓகேவா? ஓகே தேனு. குடும்பமே ஒன்று கூடிருச்சு போல. ஆனால் ஒன்று கூடிடுறாங்க. கொஞ்சம் சண்டை போட்டோமே வீராப்பா இருப்போம், அப்படி இப்படிலாம் எதுவும் கிடையாது. சரியான சொரணை கெட்ட பயிர்களாக இருப்பாங்க போல. ஊர்லலாம் புருஷன் பொண்டாட்டிக்கு பிடிக்கலனாலே டைவர்ஸ் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த ஊரில் மட்டும்தான்யா சொந்த பந்தம் எல்லாம் ஒன்று சேர்ந்தா ஒன்று சேர்ந்துக்குதுங்க, சண்டை போட்டால் பிரிஞ்சு போயிடுதுங்க. அது வேற ஒன்றும் இல்லை, தான் பொண்ணு மாசமா இருக்கா அப்படின்ற மிதப்பு அந்த தேவிக்கு. ஆனால் ஒன்றுப்பா, இனிமேட்டு தான் தேனோட கச்சேரி ஆரம்பம்ன்ற மாதிரி இருக்க போகுது பாரு. அப்படி இல்லைனாலும் நம்ம மூட்டி விட்டுறணும். 2 பேரையும் சந்தோஷமா இருக்கவே விடக்கூடாது.
செம்பா சித்தி, வாத்தேனே. என்ன விஷயம்? எப்போ ராஜாவுக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? என் பையன் கல்யாணத்துல நான் ஆர்வமா இருக்கேனோ இல்லையா, இவங்க எல்லாரும் ஆர்வமா இருக்காங்கய்யா. சித்தி, கேட்கறது காதில் விழுகுதா விழுகலையா? ராஜாவுக்கும் ஜீவாவுக்கும் எப்போ மேரேஜ்னு கேட்டேன். கூடிய சீக்கிரம், விரைவில். சரிங்க சித்தி, என்னையெல்லாம் மேரேஜுக்கு கூப்பிடுவீங்க தானே? அப்புறம் நீ இல்லாமையா? நீ தான் நாத்தனார் முடிச்சே போடணும். ஓ ஆமால. அப்ப இப்பவே புக் பண்ணி வச்சிடுறேன் நாத்தனாரை. சீக்கிரமா வந்துருங்க நாத்தனாரே, என் பையன் கல்யாணத்துக்கு. ஓகே ஓகே சித்தி, நான் வந்துடுறேன் கண்டிப்பா. நாத்தனார்னு சொல்லிட்டீங்க, நாத்தனாருக்கு சீர் செய்ய வேண்டாமா? அடிப்பாவி, உனக்கு சீர் வேற செய்யணுமா? என்ன சித்தி, எங்கள் அம்மா கல்யாணத்துலாம் நீங்கள் பார்த்ததே இல்லையா? நான் கூட ஹோட்டலில் பார்த்தேனே. என்ன பார்த்த? நீங்கள் தான் எங்கள் அம்மா அப்பா கல்யாணத்தில் ஆரத்தி எடுத்து பின்னாடி உட்காந்துட்டு விளக்கு பிடிச்சிருந்தீங்க. எங்கள் அப்பா கூட உங்களுக்கு ஏதோ பெரிய கிஃப்டாலாம் கொடுத்துருந்தாரு. என்னப்பா நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம்மா, பெரிய வால் கிளாக் வாங்கி கொடுத்தேன் நான். பாருடா, எங்கே சித்தி அது? ஏண்டி, கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, இப்போ வந்துட்டு வால் கிளாக் எங்க ஏதுன்னா நான் எங்கடி போகிறது? சரி சரி, வால் கிளாக்லாம் ஒன்றும் வாங்கி தர வேணாம், கோல்டு வாட்ச் வேணால் வாங்கி கொடுங்க. அப்படி பாவி, கோல்டு வாட்சா? நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேட்கலையே, சிம்பிளாக தானே கேட்டிருக்கேன். எது இது உனக்கு சிம்பிளா? இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் அமெரிக்காவில் இருக்கீங்க, இதை கூட செய்யலைன்னா என்ன? இப்போ என்னம்மா, உனக்கு கோல்டு கலரில் வாட்ச் தானே வேணும்? கோல்டு கலரில் வாட்ச் இல்லாமல் செயின் நெக்லஸ் எல்லாமே போட்டுடலாம். ஹாப்பி தானே? ஹாப்பி சித்தி. எங்க தேவி அக்காவை காணவே காணா? எங்கே தான் போயிருக்கோம் அந்த அக்கா? பா ஆவுன்னு கிளம்பிடுறாங்கய்யா. நம்மளால் மட்டும் முடியவே மாட்டேங்குது. ஒருவேளை அவங்க கண்ணு முன்னாடி போகிறதுனால கண்ணு பட்டிருக்குமோ என்னமோ. நல்லா திருஷ்டி சுற்றி போடணும். உடம்பு கை கால்லாம் ஒரே வலி. எப்பா, எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க எங்கே போனால் எனக்கு என்ன வேலைன்னு நான் பாட்டுக்கு செவனேன்னு வீட்டில் கிடக்கிறேன். ஆனால் இந்த ஊரே நான் எங்கே போகிறேன் வாரேங்கிறத நோட்டை விடுறதுல முக்கியமாக இருக்குப்பா. ஆனால் இந்த தேவி அக்கா எங்கே போச்சுன்னு தான் தெரியலை. ஏன் நம்மள்ட்ட இப்போலாம் எதுவுமே பேச மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்குது? எனக்கும் ஒன்றும் புரியல. அப்படி நான் என்னத்தை தப்பு பண்ணேன்? உசுரே நீதானே நீதானே, கடலாவும் கூட நானே, எதுவும் வேண்டாமே வேண்டாமே, கடனாவும் கூட தானே. ஆத்தி, பாட்டை பாடிக்கிட்டு இங்கிட்டு வந்துட்டனோ. ஐயோ, எப்ப பார்த்தாலும் இந்த அக்கா கிட்டே மாட்டிக்க வேண்டியதா இருக்கு இப்ப. எப்பாடி பேசாம வந்துடணும்ப்பா சாமி. எது பேசினாலும் திரும்பியே பாத்திரக்கூடாது. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, நான் தான் வசந்தி கூப்பிடுறேன். சின்ன பொண்ணு திரும்பி பாரு. அச்சோ, கிளம்புடி. ஏன்டி இங்கேயே நிக்கிற? என்ன சின்ன பொண்ணு, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு சின்ன பொண்ணு. ஆமா, இதுலே பொசுக்குன்னு மயங்கிரு. சரி போ, அந்த அக்காவுக்கு என்னை விட்டா வேற யார் இருக்கா? என்ன ஏதுன்னு கேட்போம். சொல்லுக்கா. ஆமா, தேவி வீட்டில் யாரையுமே காணா. அதுவும் இல்லாமல் தீபக் தம்பி வேகமாக கார் எடுத்துட்டு போச்சு. ஏன், யாருக்கும் எதுவும் உடம்பு முடியலையா என்ன? வாயில அடிக்கா, வாயில அடி. அங்க ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் போது ஏதாவது அபசகுணமா பேசுறது தான் உன் வேலையாக்கா? என்னது நல்ல விஷயமா? என்ன விஷயம் சின்ன பொண்ணு? ஆத்தி, நான் பாட்டுக்கு வாயை விட்டுப்பேனே. இப்ப எப்படி இதுல இருந்து பின் வாங்குறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. சின்ன பொண்ணு, ஏய் சின்ன பொண்ணு. சொல்லுங்க அக்கா. என்னாச்சு சின்ன பொண்ணு உனக்கு? திடீர்னு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிற? அப்படியா அக்கா? நின்னு எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. என்ன? சரி அதெல்லாம் விடு. தேவி வீட்டுல ஏதோ நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொன்னியே, என்ன நல்ல விஷயம் அது? மூதேவி, அடுத்தவங்க வீட்டு விஷயம்னா கரெக்டா கேக்குதுப்பா அந்த பொம்பளை. அடுத்த வீட்டு விஷயம்னா இவளுக்கு அப்படியே தேன் மாதிரி காதுல பாயும் போல. சின்ன பொண்ணு, இவ கேட்க கேட்க மாத்தி யோசி மாதிரி மாத்தி மாத்தி பதில சொன்னாதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும் போல. அக்கா அக்கா, 1/4 கிலோ கடலைப்பருப்பு கொடுங்க. என்னாச்சு சின்ன பொண்ணு உனக்கு? 1/4 கிலோ கடலைப்பருப்பு கேட்குறேன் என்கிட்ட? அத்தை, நீங்க சாப்பிட்டுட்டு குளிக்கிறீங்களா இல்ல குளிச்சுட்டு சாப்பிட்றீங்களா? சின்ன பொண்ணு, வெயில் அதிகமா இருக்கவும் ஏதோ ஆயிடுச்சா உனக்கு? டேய் பிள்ளைகளா, வாங்க சாப்பிடலாம். நான் போய் துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பாடா, எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டோம்ப்பா.
இந்த கிறுக்கிக்கிட்ட இப்படி தான் தப்பிச்சு எஸ்கேப் ஆகணும். என்ன ஆச்சு சின்ன பொண்ணுக்கு? என்ன எதையோ பேசிட்டு போறா? வேற ஒண்ணும் இருந்திருக்காது. அடிக்கடி வெயில சுத்துறால, நட்டிக்கிட்டு ஏதாவது கலண்டிருக்கும். நம்ம அப்படியே பொத்துனாப்புல வீட்லயே இருப்போம். இல்லைன்னா இவ கதி தான் நம்மளுக்கும் போல. ஏ ராஜு, ஏ ராஜு. சரி, செத்த இப்படி உட்காருவோம். கூப்பிட்டு எம்புட்டு நேரம் ஆச்சு. ஒருவேளை அவன் மாப்பிள்ள வீட்டில தான் இருக்காரோ? இல்லைன்னா நான் கூப்பிட்ட எட்டுக்கு இந்நேரம் ஓடி வந்திருப்பாளே. இதோ வந்துட்டா. ஏண்டி அள்ளி? சொல்லு ராஜு. என்ன காலங்காத்தால ஏன் வீட்டு சைடு வந்திருக்க? ஏன் கேட்க மாட்டேன்? ஊருக்கு போயிட்டு வந்தியே, கதையா சொன்னியே. சரி, மீதி கதையை விட்டுட்டு போன கதையெல்லாம் கேட்கலான்னு வந்தா நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. சரி, அப்ப நான் கிளம்புறேன். உனக்கு தான் என் கூட பேச இஷ்டம் இல்லைல்ல? அட யாருடி இவ? இன்னும் என் வீட்டுக்காரு வீட்டில தான் இருக்காரு. ஆத்தி, அந்த மனுஷன் இன்னும் வேலைக்கு போகலையா? இல்லையே, போனாதான் இந்நேரம் நானே அவனை கூப்பிட்டுருப்பேனே. சரி, அப்ப அவர் போனதுக்கு அப்புறம் என்னை கூப்பிடுறியா? கூப்பிட்டு விடுறேன். நான் வீட்டில் போய் இருக்கேன். நீ எப்போ கூப்பிடுறியோ அப்போ வாரேன். சரி அள்ளி, வரும்போது அந்த புஷ்பாவையும் கூட்டிட்டு வா. எதுக்கு புஷ்பா? இங்க பாரு அள்ளி, நான் சொல்றத சொல்லிவிட்டேன். அவ உன்கிட்ட மாத்தி பேசுறா. அவ வரான்னு இருந்தா நான் இன்னுமே உன் வீட்டுக்கு வரல. நீ அவ கூடயே பேசிக்கிட்டு. என்ன அள்ளி, அதுங்காட்டி ஏன் இம்புட்டு கோவப்படுற நீ? பின்ன நான் உன் வீடு தேடி வந்தா நீ அவளையே கூப்பிட்டுக்கிட்டு கிடக்குற. அப்புறம் எனக்கு கோவம் வராதா என்ன? சரி, செத்த பொறு. என் வீட்டுக்காரன் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட பேச வரேன். இங்க பாரு ராஜு, அவ வரதா இருந்தா நான் இன்னமேட்டு உன் வீட்டு சைடு வரதா இல்லை. அவளுக்கும் எனக்கும் ஒத்தே போகல. உன் வீட்டுக்கார் போனதும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசு, அப்புறம் வேணா அவகிட்ட பேசு. சரி, நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து இடத்த காலி பண்ணு. உன்னைய பார்த்தாலே என் வீட்டுக்காரர் கோவப்படுறாரு. ஆமா, அந்த மனுஷனுக்கு என்னைய பார்த்தா என்ன தெரியுதோ தெரில, என் பல்ல பார்த்தாலே பயந்து ஓடுறாரு. சரி, அவர் போனதுக்கு அப்புறம் கூப்பிட்றேன். அப்புறம் செத்த வந்து உட்காந்துரு. சரி. அப்புறம் கேட்க மறந்துட்டேன். என்ன? உன் வீட்டில் என்ன சாப்பாடு? நல்ல மனம் வீசுதே. ஆத்தி, இடியாப்பம்னு சொன்னா இந்த கிளவியே எல்லாத்தையும் தின்னுபிடுவாளே. யார் உட்காந்துக்கிட்டு புளிஞ்சு கொடுக்கறது? பாவம் என் மக அம்புடு கஷ்டப்பட்டு புளியிறா வேற. என்னடி ராஜு, இடியாப்பமும் பாயாவுமா? பாரு எப்படி வாசத்தை பிடிச்சிருக்குன்னு. விடுவேனா நானு? நீ வேற அள்ளி, அது என் வீட்டுக்காருக்கு ஆட்டுக்கால் பாயாவை சுத்தமா பிடிக்காதுன்னா பாத்துக்க. ஆனா நல்ல மனமால வருது. அது வேற ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்கு பின்னாடி வீட்டில் தான் ஒருத்தி ஆட்டுக்கால் பாயா வைக்கிறா. ஓ அப்படியா? நான் உன் வீட்டில இருந்து வருதோன்னு நினைச்சேன். வந்ததுன்னா 2 இடியாப்பையும் ஒரு ஆட்டுக்கால் பாயாவையும் வாங்கிட்டு போயிருப்பேன். சரி பரவாயில்ல, என் மருமகளை சுட்டு தர சொல்றேன். சரி, அப்படியே கிளம்பு. நான் என் வீட்டுக்காரர் போனதுக்கு அப்புறம் நீயும் சாப்பிட்டுட்டு வந்துரு, நானும் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுவோம். சரி ராஜு. அடியே ராஜம்பா, இங்கடி யாரு? வாக்கா. அடியே, உனக்கு எத்தனை வாட்டிடி போன் அடிக்கிறது? ஏக்கா, என்னாச்சு? என் மருமக உண்டாயிருக்கால, அதுதான் உனக்கு தெரியுமே. ஆமாக்கா, அதுக்கு என்னப்ப? அதான் ஆஸ்பத்திரிக்கு போலான்னு போனேன். சரி. ராசு. புஷ்பாக்கா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கா. எங்க வீட்டுக்கார அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உன்கிட்ட பேசுறேன். இன்னும் மடி அந்தாலும் போல? ஆமாக்கா, இன்னுமே தான் கிளம்பி போகணும். இன்னைக்கு ஏதோ லேட்டா போகணுமா? நான் அந்த சுமதி வீட்டுல உட்காந்துருக்கேன். நீ அவ போனதுக்கு அப்புறம் என்னை கூப்பிடு, நான் வரேன். சரிக்கா. ராஜு வந்துட்டேங்க. ஒரு சேதி பேச விடுறாரா? நொய்யின்ட்டு